இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது. பல்லுக்கு அடுத்து வாய் வந்துருக்குது. வெறுங்க ஜும்மா கடமை இல்லாதவன் ஜும்மா தொழுதுட்டா, ஜும்மா அவசியம் இல்லாதவன் ஜும்மா தொழுதுட்டா, அந்த ஜும்மா தொழு கூட லுகரை அவனை விட்டு விருந்து விடும். இதோட முடிச்சிருந்தா ஓகே. இப்போ துஸ்தாபு லஹும் சலாத்து ஜும்மத்தி அப்படின்னா அந்த இடத்துல சின்ன பிரச்சனை இருக்குது. அதை நான் கேட்டிருக்கிறேன், பதில் வரும். சரி, திரும்ப அர்த்தம் வைக்கிறேன், கவனிங்க. வமன்லம் தொல்ஜிமுஹு ஜும்முவத்து, யாருக்கு ஜும்மா அவசியம் இல்லையோ, லவ் சல்லாஹா, அவன் அந்த ஜும்மாவை தொழுதால், சஹத் சலாத்து, அவனை தொழுகை கூடிவிடும். சகத் அனுகு லுகர், லுகர் அவனை விட்டும் விழுந்துவிடும். சகத் அனுகு லுகர், அவனை விட்டு லுகர் விழுந்துவிடும். பல் என்றாலும் துஸ்தஹபு, இந்த இடத்துல பல்லுக்கு வாவுக்கு இந்த இடத்துல சின்ன பிரச்சனை இருக்குது. முஸ்தபாக்கப்படும் லகும், அவர்களுக்கு சலாத்து ஜும்மத்தி, ஜும்மாடி தொழுகை முஸ்தபாக்கப்படும். வம்மா அறிந்துகொள் மரகத்து, பெண்ணாகிறவள் சொல்லி தொழுவாள். பைத்திகா, அவள் வீட்டிலேயே தொழுவாள். லுகரை வீட்டிலேயே தொழுவாள். அவள் அன்னகா, ஏனில் அவள் முனிய தடுக்கப்பட்டிருக்கிறாள். அவன் ஹுலூரி, ஆஜராகுவது விட்டும், ஃபில் ஜும்மை, ஜும்மாவுக்கும் அவள் ஜமாத்து, ஜமாத்துலுக்கும் ஆஜராகுவது விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றாள். சுரூத்துல் ஜும்மத்தி, ஜும்மாவுடைய சர்த்துகள். வலி சிஹத்தி, சஹியாவதற்கு, சலாத்து ஜும்மத்தி, ஜும்மாவோட தொழுகை சஹியாவதற்கு இருக்கிறது. சுருத்தன், சர்த்துகள், நிபந்தனைகள் இருக்கிறது. அன் தக்கூன, அந்த அன் தக்கூன ஃபி மிஸ்ரின், ஜும்மா ஆகுவது ஃபி மிஸ்ரின், ஒரு பெரிய ஊரில், டவுனில். அவுஃபி ஃபினா இஹி, அந்த டவுனுடைய முற்றத்தில், அப்படின்னா டவுனுக்கு நெருக்கத்தில் பக்கத்தாப்பில் ஆகுவது முதல் சர்த்து. பலாத்த சஹூ ஃபில் குரா, குக்கிராமத்திலே அது கூடாது. குரானா ஒரு சின்ன கிராமம், அதில் கூடாது. தசிஹு, கூடும். இக்காமத்துக்கு, அதை நிலைநாட்டுவது ஃபி மவாலி, இடங்களிலே, கசீரத்தின், அதிகமான இடங்களில். ஃபி மிஸ்ரி, டவுனில் நிறைய இடத்துல தொழுகை நடத்துவது கூடும். ஒரே இடத்துல தான் அப்படின்ட்டு இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டவுனில் பல பள்ளிவாசல் இருக்கிறது கூடும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப கவனிங்க, பள்ளிவாசல் வார்த்தையில் அங்கே இல்லை, அது நம்மளால் எதார்த்தமாக சொன்னது. தசிவு கூடும். இக்காமத்துகா, அதில் ஜும்மா நிலை நிறுத்துவது. ஃபி மவாலியின், அதிகமான, மவாலியின் கசீரத்தின், அதிகமான இடங்களிலே நிலை நிறுத்துவது கூடும். ஃபி மிஸ்ரி, டவுனில். அப்போ மூணாவது பாயிண்ட்டு, ஐயகுலுர, ஆஜராகுவதில் ஜும்மத்தி, ஜும்மாவுக்கு இமாமுன், இமாம் ஆஜராக வேண்டும். அவ்வளது ஒரு நாயிபுகு, அந்த இமாமுடைய துணை இமாமுக்கு பகரமான ஒரு ஆள் ஆஜராக வேண்டும். அது ரெண்டாவது சர்த்து. மூணாவது சர்த்து நிபந்தனை, சர்த்தன நிபந்தனை. வான் தக்கூன, ஆகுவது ஃபி வக்தி லுகரி, அந்த ஜும்மா தொழுகை ஆகுவது ஃபி வக்தி, நேரத்தில். லுகருடைய நேரத்தில் தான் ஜும்மா தொழுகை இருக்கணும். நாலாவது ஹுத்துபத்து, ஜும்மாவில் ஹுத்துவா ஓதணும். ஹுத்துபத்து, பிரசங்கம். எஜிபு, வாஜிபாகும். எஸ்ம அஹா, எஜிபு வாஜிபாகும். எஸ்ம அஹா, அதை கேட்பது வாஜிபாகும். வாஹிது, ஒருவர். அல்லாக்கலை, குறைந்தபட்சம் ஒருவராவது அதை கேட்பது வாஜிபாகும். மிம்மன் தன் அகிது பிஹிமுல் ஜும்அத்து, மிம்மன், சிலர்களில் இருந்து. தன் அகிது, இன் அக்கதை, என்ன அகிது அப்படின்னா, யாரை கொண்டு ஜும்மா நடக்குமோ அந்த சிலர்களிலிருந்து ஒருவராவது அந்த குத்துபாவை கேட்பது வாஜிபாகும். நாலாவது சர்த்தல் அதானுல் ஆம், பொதுவான ஒரு பாங்கு. இல்லை, தப்பு. இதுனுல் ஆம், பொது அனுமதி. இதுனுல் ஆம்னா பொது அனுமதி. வகுவ, அதுவாகிறது. ஐயக்கூனல் மக்கான், அந்த இடம் ஆகுவது. அல்லது எந்த இடமெனில், து அத்தா மின்ஹு, எந்த இடத்தில் நிறைவேற்றப்படுமோ. ஜுமுஅத்து, ஜும்மா எந்த இடத்தில் நிறைவேற்றப்படுமோ அந்த இடம் ஆகுவது முபாகன், அனுமதிக்கப்பட்டதாக. அப்போ வகுவ, அதுவாகிறது. ஐயக்குன் ஆகுவதில், ஐயக்குன் மக்கான், இடம் ஆகுவது. அல்லது எந்த இடமெனில், து அத்தா மின்ஹு, எந்த இடத்தில் நிறைவேற்றுவோமோ, ஜுமுஅத்து, ஜும்மா நிறைவேற்றப்படுமோ அந்த இடம் ஆகுவது முபாகன், ஆகமாக்கப்பட்டதாக. இல்லை குல்லி, எல்லோருக்கும். இந்த குல்லி மண், எல்லோருக்கும். ஆராத நாடுகிறார்களே. துஹுர ஃபீஹி, அந்த இடத்துல நுழைவதை நாடுகிறார்களே, அந்த எல்லோருக்கும் ஆகமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல ஜும்மா நடக்கணும். சில வீட்டில் நடத்தினோம்னா அந்த வீட்டுக்கு சில பேர் வரமாட்டாங்க, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஜும்மா நடத்தக்கூடாது.
அப்போ ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு யாரும் தயங்காமல், எந்த காரணத்தினாலும் தயங்காமல் வர இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல ஜும்மா நடக்க வேண்டும். இதுதான் என் 5வது ஷர்த்து. 6வது ஷர்த்து அல் ஜமாத்து. ஒன்றாவது இதுக்கு ஜமாத்தாக நடக்கணும் ஜும்மா. ஜமாத் இல்லாமல் ஜும்மா இல்லை. அகல்லு ஜும்மத்தி, ஜும்மாவில் குறைந்தபட்சம். அகல்லு ஜமாத்தி, ஜமாத்தில் குறைந்தபட்சம். ஃபில் ஜும்மா, ஜும்மாவுடைய ஜமாத்தில் குறைந்தபட்சம் 4 நபர்கள். ரிஜாலின் 4 ஆண்கள். மால் இமாமி, இமாமுடன் சேர்த்து 4 ஆண்கள் ஜும்மாவில் குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்போ ஒரு இமாமு 3 ஆட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் ஜும்மா வந்து கூடும். இந்த 6ம் ஜும்மாவுடைய நிபந்தனைகள். இந்த தன்அக்கீதுக்கு வந்து சரியான அர்த்தம் வந்து பார்த்து சொல்கிறேன். நான் அர்த்தத்தை பார்க்குறதுக்காண்டி இதை நான் கட் பண்ணிட்டு உள்ளே போனேன்னா திரும்ப இந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுது. நான் அடுத்த வீடியோவில் இதுக்கு போடும்போது அதோட அர்த்தத்தை சொல்கிறேன். அடுத்து குத்துபத்துல் ஜும்மத்தி, ஜும்மாவுடைய பிரசங்கம். துஸ்தரத்து, சரித்திரப்படும் சிஹத்துல் ஜும்மத்தி, ஜும்மா கூடுவதற்கு சரித்திரப்படும். குத்துபாவே சரித்திரப்படும். அப்போ ஜும்மா கூடணும் அப்படின்னா அதில் குத்துபா இருக்கணும். கபுலுல் ஜும்மத்தி, ஜும்மா தொழுவைக்கிறதுக்கு முன்னாடி குத்துபா ஓத வேண்டும். எம்பகி அவசியமாகும். எஸ்தமில, பொதிந்திருப்பது. அல்ல திக்ரி, திக்ரின் மீது அது பொதிந்திருப்பது அவசியமாகும். சன்னு, சுன்னத்தாக்கப்படும். ஃபீகா, அதிலே. ஐயுரா, இய, கவனிக்கப்படுவது, கவனிப்பது. காரியங்களை. தாலியா, பின்வரும் காரியங்களை கவனிப்பது அதிலே சுன்னத்தாக்கப்படும். 1வது ஐய ஹுத்துபத்தைனி, 2 குத்துபாவை பிரசங்கம் செய்யணும். ஐயா குத்துபாவுக்கு வந்து குத்துபா ஓத வேண்டும். குத்துபத்தைனி, 2 குத்துபாவை ஓத வேண்டும். 2வது ஐயகுனுல் ஹத்தீபு, அதாவது இந்த குத்பா ஓதுவர் ஆகுவது தாகிரன், சுத்தமானவராக. மினல் ஹதஸ்னா தொடக்குகளை விட்டும், வல் ஹுபுசி அருவறுப்புகளை விட்டும் சுத்தமானவராக இருக்க வேண்டும். யார்? குத்பா ஓதுபவர். 3வது எஜ்லிஸ, உட்கார வேண்டும். அல்லது மிம்பரில் உட்காருவது. கபில் சுருவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் குத்துபத்தி, குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர் மிம்பரிலே உட்காருவது 3வது நிபந்தனை. நிபந்தனையில் சர்த்து, இது சுன்னத்து. 4வது சுன்னத்து ஐயோ அத்தனை, பாங்கு சொல்லப்பட வேண்டும், பாங்கு சொல்லப்படுவது. பைன யதையல் ஹத்தீப், குத்பா செய்பவருக்கு மத்தியில் பாங்கு சொல்லப்படுவது. பைனன மத்தியில், யதையன முன்னால், ஹத்தீபுக்கு முன்னால். அப்போ ஹத்தீபுக்கு முன்னால் பாங்கு சொல்லப்படுவது. 5வது குத்துபா ஓதுவது காயிமன், நின்ற நிலையில் ஓதுவது சுன்னத்து. அப்போ குத்துபாவை படிக்கிறாங்கள்ல, அவங்க நின்று குத்துபா ஓதுறது சுன்னத்து. 6வது எப்துல் குத்துபத்தைனி, 2 குத்துபாவையும் ஆரம்பிப்பது சுன்னத்து. பில் ஹம்துலில்லாஹி, அல்லாவுடைய புகழை கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத்து. பில் ஹம்துலில்லாஹி தாலா தாலான்னா அல்லா உயர்ந்தவன் அர்த்தம். அதில் அல்லா தாலாங்கிறவங்கள அதான் அப்படி சேர்த்து போட்டுருக்குறாங்க. அல்லா தாலாவுடைய புகழை கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத்து. சனாயி, அல்லாஹை புகழ்வது கொண்டு ஆரம்பிப்பது. சனாய் அலாஹி, அல்லாஹ் மீது புகழை கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத்து. பிமா, ஒன்றை கொண்டு. ஹுவ அஹ்லுஹு, அவன் அதற்கு தகுதியாகுவானே. அப்படிப்பட்ட புகழையும், சனானால் புகழ்தான், அம்துனால் புகழ்தான், அப்படிப்பட்ட புகழை புகழ்ந்து ஆரம்பிப்பது சுன்னத்து. அம்து சலாவத்தும்பாங்க. அப்படி 2வது சலாத்து அல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அந்த ஜும்மாவுடைய குத்துபாவை ஆரம்பிப்பது சுன்னத்து. 7வது கிராத்து, ஓதுவது. ஆயத்தை குர்ஆனில் கரீம், குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தாவது ஓதுவது. இர்சாது நாசி, மக்களுக்கு நேர்வழியை காமிப்பது. வௌலியும், அவர்களுக்கு உபதேசம் செய்வது சுன்னத்து. அப்போ ஜும்மா குத்துபாவில் குர்ஆன் ஆயத்து இருக்கணும், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கான கருத்துக்கள் இருக்கணும், அவர்களுக்கான உபதேசம் இருக்க வேண்டும். இதெல்லாம் சுன்னத்து. 8வது எஃப்சில பைனல் குத்துபத்தைனி, 2 குத்துபாக்கு மத்தியில் பிரிப்பது சுன்னத்து. ஜுலூஸில் ஹஃபீஃப், ஜுலூஸ் உட்காரது கொண்டு. ஹஃபீஃப், சிறிது நேரம். ஹஃபீஃப்னா இலகுன்னு அர்த்தம். அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும்? சிறிது நேரம் உட்காருவது சுன்னத்து. 9வது
அத்துஆஉ பில் ஹுத்பத்தி சானியத்தி, ரெண்டாவது குத்துபாவுக்கு பின்னால் துவா ஓதுவது சுன்னத்து, துவா செய்வது சுன்னத்து. லில் மூமின, மூமின்களுக்காகவும், மூமினான ஆண்களுக்காகவும், வல் மூமினாத்தி, மூமின்கள் பெண்களுக்காகவும், எஸ்தகுஃபிரலகும், அவர்களுக்கு பாவமன்னிப்பு தருவதற்காகவும். அப்போ ரெண்டாவது குத்துபாவில் துவா செய்கிறது சுன்னத்து. 10 யுல்கில ஹுத்துபத்தை, ஹுத்துபாய் ஓதுவது. ஹுல்கியானா சந்திக்க வைப்பதுன்னு அர்த்தம். அப்போ ஹுத்பாய் ஓதுவது சவுத்தின், சவுண்டாக ஓதுவது. ஜஹ்ரியின், சவுத்தினா சப்தம், ஜஹ்ரினா வெளிப்படையான சப்தம், மனசுள்ளாருக்கு ஓதாமல் சத்தமாக ஓதுறது சுன்னத்து. எந்த அளவுக்கு என்றால் எத்த மக்கள் சாத்தியமாகவும் சாத்தியமாக வேண்டும். கூட்டம். அப்போ சரியான மொழிபெயர்ப்பு என்ன செய்யலாம் அப்படின்னா, எத்த மக்களுங்கிறது லாஜிமான ஃபேலா. அப்போ லாஜிமான ஃபேலுக்கு மாதிரி அர்த்தம் வைக்கும் அப்படின்னா, அப்போ கவுமு ஃபாயிலு. அப்போ கூட்டம் சாத்தியம் பெற வேண்டும். மின் சமாயிகா, அதை கேட்பதற்கு சாத்தியம் பெற வேண்டும். அப்போ இன்னும் கூட தெளிவான வார்த்தையை நல்ல மொழிபெயர்ப்பு தேடலாம். ஓகே. அப்போ எத்த மக்களும் சாத்தியம் பெற வேண்டும். கவுமு கூட்டம், மினசமாயிகா, அதை கேட்பது நின்றிருந்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த குத்துபாவை கேட்பது நின்றிருந்தான். கூட்டம் சாத்தியம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட முறையில் சவுண்டான முறையில் குத்துபாய் ஓதுவது சுன்னத்து. 11வது தஹ்ஃபீஃபுல் ஹுத்துபத்தி, ஹுத்துபா லேசாக்குவது. தௌஃபீஃப்னா இலகுவாக்குவது. எந்த அளவுக்கு என்றால் தக்குன ஆகும் அளவிற்கு, பி கதிரி அளவு, சூரத்தின் ஒரு சூறாவுடைய அளவு, திவாலுல் முஃபஸ்ஸல், திவாலுல் முஃபஸ்ஸலுடைய சூறாவுடைய அளவிற்கு குத்துபாவை லேசாக்குவது சுன்னத்து. முதல் பாடத்தில் படிச்சிருப்போம். ஃபஜ்ர் தொழுகைக்கு, லுஹர் தொழுகைக்கு, மக்ரிப் தொழுகைக்கு, இஷா தொழுகைக்கு என்ன ஓதணும். அப்போ எந்த சூறாலேருந்து எந்த சூறா வரலும் திவால் முஃபஸ்ஸல் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா அது பதிலாக உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து திவால் முஃபஸ்ஸல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா. அடுத்து மசாயிலு தத்தால்லக் பி ஜுமத்தி, ஜிம்மாவை கொண்டு சம்பந்தம் வைக்கக்கூடிய சட்டங்கள். எஜிபு தருக்குல் பைய, வியாபாரத்தை விடுவது வாஜிபாகும். வசையு, விரைவது வாஜிபாகும். ஜிம்மத்தி, ஜிம்மாவுக்கு பில் அதானில் அவ்வளி, முதலாவது பாங்கை கொண்டு ஜிம்மாவுக்கு விரைவது வாஜிபாகும். அடுத்து லா எஜூஜு கலாமு, எஜூஜு கூடாது, லா எஜூஜு கூடாது, கலாமு பேசுவது கூடாது, அவிசலாமி அல்லது சலாம் சொல்வது கூடாது, அவர் ரத்துஹு அல்லது சலாமுக்கு பதில் சொல்ல கூடாது, அவர் தஸ்மீத்தில் ஆத்திசி, தும்முபவனுக்கு எருகமுக்கு முல்லா சொல்லுவது கூடாது. தஸ்மீத்தில் ஆத்திசினா தும்முபவன். தஸ்மீத்துனா அந்த ஓதுரம் இல்லை, தும்முறவன் அழுகமுல்லா சொல்லுவான், அது கேட்குறவன் எருகமுக்கு முல்லான்னு சொல்கிறான்ல, அதுக்கு பேர் தான் தஸ்மீத். அது சொல்லுவது கூடாது. அவிசலாத்து அல்லது தொழுவது, பகுத பின்னால், சூதி ஹத்தீப், ஹத்தீப் ஏறிய பின்னால், சூதினா ஏறுறது, ஹத்தீப்னா அந்த பிரசங்கம் செய்கிறவர், அந்த இமாம் ஏறிய பின்னால் தொழுவது கூடாது. அலா மிம்பரின் மீது இமாம் ஏறிய பின்னால் தொழுவது கூடாது. எந்த அளவுக்கு எஃப்ருக ஹத்தீம் மினல் ஹுத்துபத்தி, அவர் குத்துபாவை முடிக்கின்ற வரை சலாம் சொல்வதும், சலாமுக்கு பதில் சொல்வதும், தும்மியவருக்கு எருகமுக்கு முல்லா சொல்லுவதும், தொழுவதும் கூடாது. மக்ரூஹாக்கப்படும் அலாமன், ஒருவர் மீது ஹலர ஆஜரானதால் குத்துபத்தி, குத்துபாவுக்கு ஆஜரானவர் மீது மக்ரூஹாக்கப்படும். அல் அக்குலு, சாப்பிடுவதை மக்ரூஹாக்கப்படும். நாய் ஃபாயில் இங்கே தான் இருக்குது. சுருபு, தண்ணீர் குடிப்பதை மக்ரூஹாக்கப்படும். வல் அபசு, வீணான காரியங்களை செய்வதை மக்ரூஹாக்கப்படும். வல் இல்திஃபாத்து, திரும்புவதை மக்ரூஹாக்கப்படும். வல் மௌதூர்னா உதிர் கொடுக்கப்பட்டவன், தங்கரம் கொடுக்கப்பட்டவன். அல்லது எத்தகைய மௌதூர் என்றால் லம் எஸ்ஹதில் ஜும்மாவில் கலந்து கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட மௌதூர், தங்கரம் கொடுக்கப்பட்டவன், அதாவது ஜும்மாவுக்கு வர முடியாதவன், சரியான காரணம் இருந்து ஜும்மாவுக்கு வர முடியாதவன், சொல்லி தொழுவான், லுகரை தொழுவான்,
பாத சலாத்தில் இமாம், பாத பின்னால் சலாத்தில் இமாம், இமாம் தொழுது முடித்த பின்னால், இமாமுடைய தொழுகைக்கு பின்னால். அப்போ லேட்டாகிடுச்சு, இல்லை வர முடியாமல் போயிடுச்சு, அப்போ இமாம் தொழுது முடிச்சிட்டாரு அப்படின்னா அவன் வந்து லுஹரை தொழுவ வேண்டும். யாயுகல்லது தத்ரிபாத் பயிற்சி, நக்ரோ நஸ்தௌஇபு படிப்போம், நஸ்தௌஇபு சூழ்ந்தறிவோம். யாயுகல்லதின ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இதா நூதி அலி சலாத்தி தொலை கலைக்கப்பட்டால், யோமி ஜும்மா நாளில் தொலை கலைக்கப்பட்டால் பசு விரையுங்கள். ஏற்கனவே வர பாடத்தில் வந்துருச்சு, அதில் பொறுமையாக கேட்டு எழுதிங்க, இல்லாட்டி தர்ஜுமா பார்த்து எழுதிங்க. பசு விரைந்து வாருங்கள், திக்ரில்லாஹி அல்லா தாலாவுடைய திக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள். வதறு விட்டு விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ரெண்டாவது வமன் தரக்க சலா, இதுவும் பாடத்தில் வந்துருச்சு. வமன் தரக்க சலாச ஜுமா, யார் மூணு ஜும்மா விட்டு விடுகின்றன தஹாவுனன், அது அசால்ட்டா தஹாவுனன் அர்த்தம் பார்க்க நினச்சி இன்னும் அர்த்தம் பார்க்காம இருக்கேன். தஹாவுனன் ரொம்ப, அதாவது லேசாக நினச்சிக்கிட்டு, பிகா அதை கொண்டு, தபா அல்லாஹு கலா அதை கொண்டு, தபா அல்லாஹு அலா கல்வி, அல்லாஹ் அவருடைய இதயத்திலே முத்திரை குத்தி விடுவான். அப்போ அசட்டையாக இருந்தால் 3 ஜும்லா தொழுவாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய இதயத்திலே முத்திரை குத்தி விடுவான். நக்ஸுல் இதாபா பதிலே நக்தசிஃபுல் இஜாபத்தி, பதில்களை கண்டுபிடிப்போம். 1வது மாஹிய ஆக்கிபத்து, முடிவு என்ன? மண் சிலருக்கு தகாவன அசட்டையாக எடுத்துக்கொண்டானே, பில் ஜுமுஆத்தி ஜும்மாக்களை அசட்டையாக எடுத்துக்கொண்டானே, அந்தவனுடைய முடிவு என்ன? அதான் 2வது, அதாவது 3 ஜும்மா வராத பற்றி இந்த ஹதீஸுக்கு பதில். மாதா எஃபோலு என்ன செய்வான்? மண் ஒருவன், சிலர்கள், ஃபாத்தத்து அவனுக்கு தப்பிவிட்டது, ஜும்மா தப்பிவிட்டது, அந்த ஒருவன் என்ன செய்வான்? ஜும்மா தப்பிவிட்டவன் என்ன செய்ய வேண்டும்? 3வது அலாமன் தஜிவு ஜும்மத்து, ஜும்மா யார் மீது வாஜிபாகும்? 4வது மாகிய சுருத்து சிகத்தில் ஜும்மத்தி, ஜும்மா கூடுவதற்கு சர்த்து என்ன? 5வது உதுக்குர் கூறு, ஹம்சன் 5ஐ கூறு, மின் சுனல் குத்துபத்தி, குத்துபாவுடைய சுன்னத்துகளிலிருந்து 5ஐ கூறு. 6வது மாதா எஃபோலு என்ன செய்வான்? மவுதூர் மன்னிக்கப்பட்டவன், அதாவது உதுர் உடையவன், தங்கனுடையவன், காரணமுடையவன். அல்லது எத்தகைய காரணமுடையவன் என்றால் லம் எஸ்ஹதில் ஜும்மாவில் கலந்து கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட காரணமுடையவன் என்ன செய்வான்? அடுத்து நகத்து சிவில் ஒக்குமை, சட்டத்தை கண்டுபிடிப்போம். சலாத்துல் முசாஃபிர் ஜும்மத்தி, சலாத்துல் முசாஃபிரி லில் ஜும்மத்தி, அதனால் ஜும்மா முசாஃபிர்னா பிரயாணி. ஓகே, இதை நாளைக்கு பார்ப்போம், டயர்ட் ஆயிடுச்சு. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.